சொல்லுங்க. படைத்தலைவன் படம் பார்த்தேன். ஓகே. ரெடி. சினிமா விஎஸ்வி சினிமாஸ். விஎஸ் சினிமா நேர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருந்தால் பேசுறது நிறைய ஷேர் பண்ணுங்க. படைத்தலைவன் படம் பார்த்தேன். இது படைத்தலைவன் படமே அல்ல, தனி மனிதனுடைய போராட்டம். அதுதான் படம். இது ரெண்டு விஷயம்தான் மெசேஜ். ஒன்று அரசாங்கத்தை திரும்பி பார்க்குற மாதிரி நான் சொல்கிறது புரியுதா. ரெண்டாவது ஒரு தனி மனிதனுடைய போராட்டம். இதுதான் ஏன் அரசாங்கத்தை நான் முதல்ல சொல்கிறேன்னா, நம்ம திருவிழாவில் கிராமத்திலலாம் ஆடு கோழிலாம் பலி கொடுப்பாங்க. மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க சில பேர். அது வழிபாட்டு முறை தான். சில பேர் வந்து அது மூட நம்பிக்கை, அதெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு. ஆனால் அந்த பசு மாடுன்னு அந்த கேரக்டர் தான் அங்கே வெட்டுறதை காட்டினோட தான் அதுதான் கதை. நான் சொல்கிறது புரியுதா. அதில் தான் கதை. அது ஆடு மாடு கோழி வெட்டுறதுலாம் யூஸ்வல் தான், எல்லா திருவிழாவிலும் நடக்குது தான். ஆனால் பசு மாடை கட்டுறது தடையே இருந்தது. புரியுதா. பசு மாடு ஒரு தெய்வம்னு நான் சொல்கிறது புரியுதா. அதுதான் கதை. 5 அறிவு ஜீவங்களை மீட்னு வருது தான் அந்த கதை. 6 அறிவு மனுஷன் தனி மனிதன், 5 அறிவு ஜீவராசினா அந்த யானையை மீட்னு வருது தான் கதை. படம் சூப்பராக இருக்குது. வேறு என்ன, யானைக்கு மதம் பிடிக்குது. சில கோயிலில் பார்த்தீங்கன்னா மதம் பிடிக்கும். தயவுசெய்து எந்த கோயில் திருவிழா இருந்தாலும் திருவிழாவுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கால்நடை மருத்துவர், நான் சொல்கிறது புரியுதா, ஃபாரஸ்ட் ஆள்லாம் வந்து அந்த யானையை செக் பண்ணி யானை பாவங்கிட்ட போயிட்டு புரியுதா, யானைக்கு கேம்ப்பு. ஏன்னா கோயிலுக்கு எடுத்து பண்ணி தான் பப்ளிக்கு கூடுறாடும், அங்கே மதம் பிடிக்கிறது. ஆனால் இந்த கதையில் வேறு மாதிரி மதம் பிடிக்குது. நான் சொல்கிறேன் மெசேஜ் நான் சொல்லிடுறேன். இனிமேல் யானை பாகன் கோயில் திருவிழாவுக்கு காசைப்பட்டுன்னு நிற்க வைக்காதீங்க. அதுக்கு முறையாக போய்ட்டு கால்நடை மருத்துவரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு என்ன இப்போ இட்டு போய் நிற்க வைக்கலாமா, இல்லை அதுக்கு இது இருக்குது, கேம்ப் இருக்குது, அப்போ தான் சரியாகும் அப்படி சொல்லிட்டு அது ஒரு பர்மிஷன் வாங்கினா அதில் தான் இந்த கதை இருக்குது. அதுவும் இந்த கதையில் இருக்குது. அப்போது இதுவும் அதுவும் சேர்ந்தால் கரெக்டாக ஒரு படைத்தலைவன். அவ்வளோதான் கதை. இளையராஜா நீங்கள் தான் இப்போ ராஜா. உங்கள் பாட்டு திருடி எதுலையோ வைக்கிறாங்க, புரியுதுங்களா, காப்பிரைட்ஸில். ஆனால் உங்கள் படத்துலேயே மியூசிக் அடித்து உங்கள் பாட்டு ஒன்று வச்சுக்க தெரியுமா, பொட்டு வைத்த தங்க கூடம் அந்த பாட்டு நான் கிளாப்ஸு. ஏதோ விஜயகாந்த் வந்து ஆடுற மாதிரியோ சண்முக பாண்டி ஒரு படத்தில் ஃபைட் பண்ணுறாங்க. ரெண்டுமே சேர்ந்து அந்த ஃபைட்டு அழகாக கொண்டு போடுது. அவங்க அப்பாவோட ஸ்டைல் அப்படியே இருக்குது அந்த ஃபைட்டு. இல்லை, நான் விஜயகாந்த் ஃபைட்டு நிறைய பார்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா படமும் அவர் பார்த்துட்டேன். அந்த ஃபைட்ஸு, அந்த கால்ஸு, அந்த பவரு, அந்த பாடி லேங்குவேஜெலாம் ஃபைட்டு அடிச்சிக்க முடியாது. ஃபைட் நல்லா இருக்குது. ஏன்னா இனிமேல் ஃபைட்டுக்கு அவர் ஒரு ஆள் வந்தாச்சு மாதிரி, புரியுதுங்களா. ஃபைட் சீனுக்கு இனிமேல் வந்து ஒரு யூத்தில் வந்து எந்த ஃபைட்டாக இருந்தாலும் அவர் இறங்கி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. தன்னை பக்குவமாக அந்த ஆக்ஷன் இருக்குது அவர்கிட்ட. அது கோர்ட்லேயே காமிச்சிக்கிறாங்க. கோர்ட் படத்தில் வந்து விஜயகாந்தை ஃபைட் பண்ணுற மாதிரி. ஆனால் அதெல்லாம் கூட அவ்வளோ இல்லை, ஃபைட் பண்ணிவிட்டு அது போகிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இதில் வந்து சிஸ்டமில் உட்காந்து ரமணா, அப்போ ஆடியன்ஸு சைலன்ஸ் ஆகிடுறாங்க. ரமணா படம் பார்த்தீங்களா, அதில் என்ன இங்கே அடித்தா அங்கே வலிக்கும், நான் சொல்கிறது புரியுது. அந்த டைலாக்லாம் அதில் வருது. யோகி அது ஃப்ரெண்டு ரமணாலன் சார் அவர் சொல்லுவா போல, அதெல்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்குது. திருப்பி ஸ்க்ரீனில் வந்துட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்து சில பேர் என்ன நினைப்பாங்க, இந்த படம் ஷூட்டிங் எடுக்க சொல்லி விஜயகாந்த் உயிரோடு இருந்தாரா தான் எல்லாம் கேட்டாங்க. என்ன பக்கத்தில் இருக்கிற கேட்டாங்க, நீங்கள் இப்போ ஏவின்னு சொல்கிறீங்க, எங்கள் இப்போ சீட்டில் இருக்க பக்கத்தில் ஒரு அம்மா கேட்குறான், விஜயகாந்த் இந்த படத்தில் நடிச்சுக்கிறாரா, அதுக்கப்புறம் இறந்தாரா என்னை கேட்டாங்க. இல்லைம்மா அது இதுமா, இல்லை அப்படியே அச்சாடெல்லாம் அவர் இருக்கிற மாதிரியே இருக்குது கேட்டான். இதுதான் படம் வந்து ஃபேமிலி வந்து பார்க்கலாம். அரசாங்கத்தை திரும்பி பார்க்குற மாதிரி தான் படம் எடுக்கிறாங்க. அதுக்குன்னு அரசாங்கத்தை குறை சொல்கிற மாதிரி இல்லை, இதுமாரிலாம் இருக்குது. முன்னெச்சரிக்கை தானே, முன்னெச்சரிக்கை தடுக்கிறதா மூட நம்பிக்கை. படத்தில் எங்கேயாவது நரபலி அது மாதிரி தான் இருக்கா? ஐயோ அதுதானே கதை. அதுதான் ஏன் நான் கதை ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேனப்பா. கோழி மாடுலாம் கோயிலில் வெட்டுறாங்க, கொல்றாங்க. பசு மாடுன்றது ஒன்று தடை வந்ததில்லை, அதுதானே அந்த கதை. பசு மாடு வெட்டக்கூடாது தானே வருது, புரியுதா சொல்லுது. பால் கொடுக்குது, நான் சொல்கிறது புரியுதா. கோமா தான் வழிபடுறாங்க இந்து முறைப்படி. அதை கொல்றான்ல, காளி தேவி கொன்றா போல. அந்த மூட நம்பிக்கை இருக்கலாம். பசுன்றது ஒரு இது தானே. நல்லா கேளு, நீங்கள் எப்படி பார்த்தாலும் வந்து இப்படி தான் வருது. மூட நம்பிக்கை தான் வருது. அது இருக்கக்கூடாது, அறவே இருக்கக்கூடாது தான், பலி கொடுக்கூடாது அந்த கதை, புரியுதா சொல்கிறது. அதுவும் பசுமாடு. இதை பார்த்த பிறகு சில இயக்குநர்கள் திருந்துவாங்களா, அந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாதுன்னு? எடுக்கலாமே, நிறைய இருக்குதாப்பா, நிறைய இருக்குது. சமுதாயத்துக்கு கொண்டு போகிறது நிறைய தானே இருக்குது. ஏன் எடுக்க மாட்டேன்றாங்க? எப்போ பார்த்தாலும் 4 ரவுடி பேங்க்கில் கொள்ளை அடிக்கிற மாதிரி, அதை அடிக்கிற மாதிரி. இதுமாரி மெசேஜ் படம் தானே எல்லா ஜனங்களும் எதிர்பார்ப்பாங்க. திருப்தியாக இதை பேசுகிறாங்க, இவ்வளோ பேர் நின்று பேசுகிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்கன்னா, புரியுதா. ஃபைட்டெல்லாம் எப்படி பண்ணியிருக்காரு? அதுதான் அவங்க அப்பா ஸ்டைலு.
நான் தான் சொல்கிறேனப்பா, அவர் ஏதோ 2 படம் நடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு 10 படத்துக்கு எக்ஸ்பிரஷன் ஃபைட்டு அந்தளவுக்கு இருக்குது. இனிமேல் நான் மோதத்துக்கு ரெடி. எந்த படமான கொடு, நான் ரவுடிங்கிட்ட நான் நின்று சண்டை போடுறேன். புரியுதா சொல்லுது? அந்த கேம்பிங் ஃபைட் மாதிரி இருக்கும், இந்த கிரவுண்டெலாம் பண்ணி பண்ணுறதுலாம் விஜயகாந்த்லாம் போனாப்புல அதெல்லாம் இருக்குது. அந்த சென்டர் ஆஃப் ஃபைட் சொல்லுவோம், அந்த ஃபைட்டில் நல்லா கரெக்டாக பண்ணுறாரு. காலெலாம் அந்த இது ஜம்ப் பண்ணுறதுலாம் கரெக்டாக அவங்க அப்பா மாதிரியே தான் இருக்குது. ஆமாம், அவருக்கு ஃபைட் மாஸ்டர் ராக்கி ராஜேஷ்னு இருந்தார் விஜயகாந்துக்கு, ரொம்ப பேர் தெரியுமா தெரியாதுல்ல. ஆனால் இவருக்கு நல்ல ஒரு வித்தியாசமான ஃபைட் மாஸ்டர் அவர் கிடச்சிக்குது. அவருக்கு இனிமேல் அவர் தான் ஃபைட் மாஸ்டராக இருப்பார் போல் தெரியுது. இனிமேல் படங்கள் வர விட யாரோ புதுசான ஃபைட் மாஸ்டர் அவர் தான் நிலையாக இருப்பார். அந்த படத்தில் எமோஷனல் இருக்கா? எமோஷனும் ஒன்றும் இல்லை, சென்டிமெண்ட். கஸ்தூரி ராஜாவுடைய சென்டிமெண்ட் நிறைய இருக்குது இல்லை. கஸ்தூரி ராஜா நடிச்சுக்கிறாரு, அப்பா சூப்பராக நடிச்சுக்கிறாரு. முனிஷா அவரும் நடிச்சுக்கிறாரு. எல்லாருமே நல்லா சரி. அந்த படம் வந்து யாருமே தேவையில்லைங்க. அந்த படம் ரொம்ப ஓவராக ஆக்ட்ரஸ் இல்லை, அதில் இல்லாமல் ஒரு தனி மனிதனாக இருந்து படைத்தலைவன் ஜெயிச்சுக்கிறாங்க. புரியுதா சொல்கிறது? ஓவராக கச்சா முச்சா போட்டு அதையே பிடிக்காமல் அதே குழப்பமாக இருக்கான். நிறைய பேர் சேர்த்துட்டா நம்மளுக்கும் குழப்பமாக யார் இப்படி ஆக்டிங் நல்லா இருக்குது, இவங்கள சொல்லாமா அவங்கள சொல்லாமான்னு. இதில் எல்லாமே சேர்ந்தது சண்முக பாண்டியனுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கு தான். புரியுதா சொல்கிறது? அவருடைய ஹார்ட் ஒர்க்கு தான் அங்கே நிற்குது. அது கூட இருக்குன்னு யாரும் சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்சு யாரும் ஆக்ட்ரஸ் இல்லை. புரியுதா சொல்கிறது? அதுதான் படம் குடும்பமாக வந்து பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு ஆபாச பேச்சு இல்லை, ரெட்டை வார்த்தை இல்லை, கிக்ஸு எதுவுமே இல்லை, லவ்வே இல்லைங்க. ஆனால் ஒரு தனி மனிதனுடைய போராட்டம் தான் படம்.